ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருங்க. இது A to Z Nanosoft. நான் உங்க சத்யா பேசுறேன். உங்க வேல்யூபிள் டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். A to Z Nanosoftல காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரோக்ராமிங் நான் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எல்லாமே ப்ரீ இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பைத்தான் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் வந்து டெய்லி மார்னிங் 9 o'clock 1 month லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்றதுக்கு சேனலோட அபவுட் பேஜ் இருக்கிற கான்டாக்ட் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படிங்கறத லைவ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். சர்டிஃபிகேட்டையும் தாண்டி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுனால இந்த கோர்ஸ் முடிக்கும் போது கண்டிப்பா நீங்க ஒரு பைத்தான் எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பீங்க. அது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைவ்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்பவே உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் அண்ட் லைவ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது என்ன இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். கிளாஸ்க்குள்ள போலாம் வாங்க. பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தான்ல 7 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா அரித்மெட்டிக், கம்பேரிசன், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் எக்ஸ்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்றேன். எக்ஸுக்கு 15 வேல்யூ கொடுக்குறேன். ஒய்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்றேன். அதுக்கு 20 கொடுக்குறேன். இப்போ நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்ளை பண்றேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் ஒன்றும் இல்லை. இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதையெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்றது தான். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அவுட்புட் பாருங்க, 35 பிரிண்ட் ஆயிருக்கா? இதுவே வந்து நான் சப்ட்ராக்ஷன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்தேன்னா 2 சப்ட்ராக்ட் ஆகும், -5. இதே வந்து மல்டிப்ளிகேஷன்னா ஆஸ்டரிஸ்க் சிம்பிள். மல்டிப்ளை ஆயிருக்கா? அதே மாதிரி தான் டிவிஷன்ல டிவிஷன், மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு. 3க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. டிவிஷனுக்கு இந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் உங்களுக்கு டிவைட் பண்ணி அக்யூரேட்டா உங்களுக்கு அவுட்புட் வரும். இதுவே வந்து மாடுலஸ் ஆப்ரேஷன் பாருங்க. ஃபிஃப்டீன் மாடுலஸ் 20 வேல்யூ வந்து 15. மாடுலஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரிமைண்டர் என்ன வருதோ டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ரிமைண்டர் வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிடும். இதே வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா இதுவே ஃப்ளோர் டிவிஷன்னா டிவிஷன்னா ஒரு ஸ்லாஷ் போடுவீங்க, ஃப்ளோர் டிவிஷன்னா 2 ஸ்லாஷ். இது டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர ரிமைண்டரை பிரிண்ட் பண்ணும். ஃபுல்லா டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் வந்து 0 ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னா. இதே வந்து எக்ஸ்பனன்சியேஷன் அடுத்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல. எக்ஸ்பனன்சியேஷன் இதுக்கு டபுள் ஸ்டார் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பனன்ஷியல் ஆப்ரேஷன். 15 கேப் சிம்பிள் போட்டு 20 போடுவோம் இல்லையா மேத்தமெட்டிக்ஸ்ல, அதுதான் எக்ஸ்பனன்சியேஷன். அதுக்கு ப்ரோக்ராமிங் பைத்தான்ல வந்து என்ன சிம்பிள்னா டபுள் ஆஸ்டரிஸ்க். இவ்வளவுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்றது. அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா, இல்ல ஈக்குவலா இருக்கா, நாட் ஈக்குவலா, லெஸ் தென் ஆர் ஈக்குவலா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலா, இவ்வளவுதான் சிம்பிள்ஸ். இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஃபால்ஸ். இது கிரேட்டர் தென் ஒய் இல்ல. இதுவே லெஸ் தென் ஒய்யான்னு செக் பண்றேன். எக்ஸ் லெஸ் தென் ஒய் ட்ரூ. எக்ஸ் ஒய்யை விட கம்மியா தான் இருக்கு. ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்றேன். ஃபால்ஸ். நாட் ஈக்குவல் டு ஒய்னா ட்ரூ வரும். greater than or equal to
less than or equal to. True. இது less than தான். Equal இருந்தாலும் okay, less than இருந்தாலும் okay. Less than or equal to na true. Comparison operators இவ்வளவுதான். Comparison operatorஸ்ல greater than, less than, equal to, not equal to, greater than or equal, less than or equal. இவ்வளவுதான் symbols. அடுத்து நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆபரேட்டர். லாஜிக்கல் ஆபரேட்டருக்கு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம லைட் ஸ்விட்சை எடுத்துக்கலாம். இப்போ லைட் ஸ்விட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா, 2 ஸ்விட்ச் ஒரே லைட்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டியூப் லைட்டுக்கு. இப்போ இந்த 2 ஸ்விட்சையும் சீரியல் கனெக்ஷன்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 ஸ்விட்சையும் ஆன் பண்ணா லைட் எரியும். இதுதான் அண்டு. இதுவே வந்து வயரிங் வந்து பேரலல் கனெக்ஷன்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே லைட் எரியும். அதுதான் ஆர். ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே அவுட்புட் வர்றது தான் ஆர். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் அவுட்புட் வருதுன்னா அது அண்டு. இதே தான் பைத்தான்லையும். இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கு, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அது என்னன்னா நாட். இந்த நாட்டுக்கு ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். ஒரு வேர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு மீனிங் பார்ப்போம். அதுவே வந்து ஆண்டனிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டான மீனிங். அந்த ஆப்போசிட்டான மீனிங் தான் நாட் ஆப்ரேட்டர். இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க, ட்ரூன்னு சொல்றீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் பைத்தான்ல. அதுக்கு ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்கலாம். ஏ வந்து நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், பி வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் பிரிண்ட் ஏ அண்ட் பி. இப்போ ஏவும் பியும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் ட்ரூ ஆகுமா? அப்போ இது என்ன ஆகும்? ஃபால்ஸ். ஏ ஆர் பின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ட்ரூ இருந்தாலே ட்ரூ தான். லைக் பேரலல் வயர் கனெக்ஷன் மாதிரி. நாட் ஏன்னு கொடுக்குறேன்னு பாருங்க. நாட் ஏனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ வந்து ஆல்ரெடி ட்ரூவா இருக்கு, நாட் ஏனா அது இல்லை ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஃபால்ஸ். நாட் பி வந்து ட்ரூ வரும். பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, வெர்டிக்கல் கார்டன் தான். இப்போ இடம் இல்லை கார்டன் வைக்கிறதுக்கு அப்படின்னா சின்ன இடத்துலயே வந்து நம்ம பிட்டு பிட்டா ஒவ்வொரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாம கார்டன் வைப்போம் வெர்டிக்கலா. அதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் கார்டன். அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு மெமரி கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த மெமரியை பிட்டு பிட்டா யூஸ் பண்ணி பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மூலமா மெமரி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிள் வந்து பிட்வைஸ் அண்ட், இது பிட்வைஸ் ஆர். இந்த சிம்பிள் டில்ட் சிம்பிள் வந்து பிட்வைஸ் நாட். எக்ஸ்போனென்ஷியல் சிம்பிள் வந்து பிட்வைஸ் எக்ஸ்ஆர். இது பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். பிட் பிட்டா ஆப்ரேஷன்ஸ் பண்றது எல்லாமே இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதை மோஸ்ட்லி ரியல் டைம்ல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பைட்ஸில் தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஒரு பைட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பைட்டுக்குள்ளேயே வந்து நம்ம நிறைய வேல்யூஸை சேவ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஆப்ரேட்டர் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் உங்களுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன் எக்ஸுக்கு வேல்யூ 1ன்னு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு மூலமா. அடுத்தது அதே எக்ஸை வந்து எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்தேன் அப்படின்னா 16 வந்திருக்கா? அப்போ 1 + 15 அப்படின்னு அது ஆட் பண்ணிக்கும். இதே வந்து எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 15 -14 வருதா? இதுவே மல்டிப்ளிகேஷன். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ப்ளஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ரெண்டையும் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண வேரியபிள் கூட ஈக்குவல் டு போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 15 × 1. அதே மாதிரி டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பனன்சேஷன்,
பிட்வைஸ் ஆர் இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டருமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எல்லாமே, இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கு 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. பட் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தவங்களோட வேல்யூஸும் டிஃப்ரெண்ட், வேறு வேறு இடத்துல இருந்து வருவாங்க. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அந்த தண்ணி வந்து எங்கிருந்து வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்திக்கடவா இல்லை வந்து சிறுவாணியா, இல்லை நீங்கள் ஃபில்டர்ல இருந்து குடிக்கிறீங்களா, இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து தண்ணியோட டேஸ்ட் மாறும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். அதே மாதிரி தான் பைத்தானில் ப்ரோக்ராமிங்கில் வேல்யூஸ் வந்து இப்போ நிறைய வேரியபிளுக்கு ஒரே மாதிரி வேல்யூ நீங்கள் கொடுத்துருந்தாலும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும், அதோட மெமரி வந்து வேற வேற இடத்துல இருக்கும், வேற வேற இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அதே கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இஸ், இஸ் நாட், இந்த 2 தான். இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் தரேன், மேலே வச்சிங்கனாலே உங்களுக்கு அது எல்லாமே எக்ஸாம்பிளோட பைத்தான்லேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும். நான் ஏன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஏல 10. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா ஏ இஸ் பின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரூ, 2 ஒரே வேல்யூ தான். ஆனால் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் மெமரி செக் பண்ணும்போது நம்பர்ஸ் 2க்குமே ஒரே மெமரி அலோகேட் ஆயிருக்கும், அதனால இது வந்து எனக்கு ட்ரூ. இதுவே வந்து லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா லிஸ்ட்டும் போது ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் தனித்தனி மெமரி லொகேஷன் தான் அலோகேட் ஆகும், அதனால சிஎஸ்டினா அது ஃபால்ஸ். இஸ் நாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் வரும். இவ்வளவுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அடுத்தது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் அதே மாதிரி தான், பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இருக்கா இல்லையான்னு அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதுல இன் நாட் இன் ஆப்ஷன் இருக்கு, இன் நாட் இன். இப்போ நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏல வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பியில் வந்து டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏல நான் டபிள்யூங்கிற கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணுறேன், டபிள்யூ இன் ஏ. சேம் பிலையும் நான் செக் பண்ணுறேன், 2லயே வந்து டபிள்யூங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, நான் செக் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் பாருங்க நீங்களே, டபிள்யூ இன் பி. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆகும், செகண்ட் ஒன் ஃபால்ஸ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து நம்ம இண்டெக்ஸை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம், அதனால என்ன கேரக்டருங்கிறத நம்ம டேரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் கீயை வச்சு தான் நம்ம எப்போவுமே சர்ச் பண்ணணும். அப்போ 1 2 இருக்கான்னு தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ ரிசல்ட் பாருங்க, 2 இன் பி ட்ரூ ஆயிடுச்சா? இவ்வளோதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இன்னொன்று நாட் இன், இதுக்கு ஆப்போசிட் தான் நாட் இன், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகும்.